அப்படியே நாட்டு மாடுங்க எல்லாம் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நாட்டு பசு மாடுங்க தாங்க. எல்லாம் 30,000 ரேஞ்ச் தாங்க. 8 பல்லு கடை எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு 30,000 தான் போகும். 30-35,000 நிறையா வந்துருக்குங்க நாட்டு மாடுங்க. பாருங்க, இங்கே ஒரு தரமான ஒரு நாட்டு மாடுங்க, பசு மாடு. இல்லை ஜம்முன்னு இருக்கு. அண்ணா கொண்டு வந்துருக்காரு வேற என்ன. ஜம்முன்னு இருக்கு. நல்லா பெரிய மாடுங்க, நல்லா பெரிய சைஸ் மாடு. சந்தையிலே வந்து நல்லா பெரிய மாடு. எவ்வளோ கேட்டுட்ருக்காங்க? 35,000 கேட்டுருக்காங்க பொழுது. அவர் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு தெரியல. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. பெரிய சைஸ் மாடுங்க, கண்ணுக்குட்டியோட இருக்குது. 47 எவ்வளோ? 50,000? எவ்வளோண்ணா? எவ்வளோ சொன்னீங்க? அப்பா 55,000 சொல்லிட்டுருக்காங்க. நல்லா பெரிய மாடுங்க. மாடு சைஸ் மட்டும் கண்ணுக்குட்டியோட இருக்கு. நல்லா பிள்ளை கலரில் கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி காளை கண்ணு, கடியரி கண்ணு தாங்க. கிடாரி கண்ணு தான் போட்டிருக்குது. கண்ணுக்குட்டி ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டி போட்டு. மடி பாருங்க, மடி வந்து கண்ணுக்கு தான். மாடு 55,000 வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த மாடு. 55,000த்துக்கு அப்படி இப்படின்னு ஒரு 50,000த்துக்கு தான் முடிப்பாங்க. நல்லா ஆனால் பெரிய மாடுங்க. அதான் எவ்வளோ சைஸில் இருக்குமா இந்த மாடு? பெரிய சைஸ் மாடுங்க. பல்லுண்ணா? கல்லு கடமை வலிக்குதுண்ணா. எவ்வளோ கேட்டாங்க அவரு? 45. சரி சரி சரி. நல்லா ஒரு 50,000த்துக்கு இருந்தால் தான் கொடுப்பார் போல. நல்ல பெரிய மாடுங்க. 50 ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்க? அவ்வளோ. 50 ரூபா இருந்தால் கொடுத்துருவாங்க. மாடு நல்லா பெரிய மாடு. கண்ணுக்குட்டி எத்தனை மாதம்? 1 மாதம் கூட ஆகல. கணக்கு 1 மாதம் ஆகல. அது பாட்டு பாலுக்கா குடிக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு. சரி சரி சரி. இது வந்து பிள்ளைல வரும். பிள்ளை கண்ணு. இன்னொரு மாதம்னா 20,000 விற்கிது. அதான் பிள்ளை கண்ணு. அது கண்ணுக்குட்டியும் நல்லா இருக்குது. கிடாரி கண்ணு தான் அது. 50 ரூபாய் வந்தால் தாங்க முடியும். 55,000 சொன்னார். 45,000 கேட்டாங்க மாடு. 45 தான். அதான் கொடுக்கல. 50 ரூபாய் கேட்டால் நல்லா காளை மாதிரி இது. நல்லா பெரிய மாடு. செனையாக இருக்குதுங்க. பசு மாடு இது. செனையாக இருக்குது. கண்ணுக்குட்டி பாருங்க, ஜோடி சேங்கண்ணு தாங்க. காளை கண்ணுக்குட்டிங்க. அழகாக இருக்குதுங்க ஜோடி. ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க கண்ணுக்குட்டி. நல்லா சுறுசுறுப்பான கண்ணுக்குட்டிங்க. ஜோடி ஜோடி அப்படி பார்த்தோன்னா ஒரு 30,000 சொல்லுவாங்க ஜோடி. இதெல்லாம் சேல்ஸ் ஆக தான் நிற்குதுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மணி ஆக போகுது. மாடுங்க அப்படியே வந்து நிற்குதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தாங்க மாடு. கறவை மாடுகள் அப்படியே பார்த்துட்டு வருவான். இது பாருங்கள், இதெல்லாம் நாட்டு கிடாரி தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஹெச்அப்பு செம்மையாக இருக்குங்க. செம்ம சைனிங் அது.
மாடு வந்து எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா தரமாக இருக்குது மாடு, நல்லா அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மாடு, சூப்பரான மாடுங்க. வளர்ப்புக்குங்க. இனிமேல் வாங்கிட்டு போயிட்டு நம்ம சினை ஊசி போட்டு கன்று வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டீத்து போடக்கூடிய கன்றுகள், ஹெச்எப் கன்றுங்க. அதெல்லாம் 30,000க்கு மேலே தாங்க போகும். எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது, நல்ல பெருவட்டாக இருக்குது. அதே போல் தாங்க இந்த பக்கம் இருக்குது எல்லாமே. எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் இதே சைஸில் தாங்க வரும். மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகலாங்க. கன்று போடாத தலை சேர்த்து போடக்கூடிய கண்ணுங்க தான் நிறைய வரும். ஆனால் சூப்பராக இருங்க. எல்லாமே சிந்தாமணிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய கண்ணுங்க தான் இதெல்லாம். இந்த வாரம் வந்துருக்கிற கண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா கண்ணுக்குட்டிங்க நல்லா அருமையாக இருக்குது கண்ணுக்குட்டியெல்லாம். பாருங்க கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து அழகாக இருக்குது. ஃபுல்லாக லைனாக நிற்க வச்சுக்கிறாங்க. அழகான மாடுங்க ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து கொந்தாரப்பள்ளிக்கு சாரி மற்றப்பள்ளிக்கு நல்லா அழகாக இருக்குது. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க, சூப்பராக. அப்படிங்களா? சந்தைக்கு வந்துட்டான்றாரு, ஆள் அடையாளம் வந்துரு அந்த மூலையில் போங்க. எல்லாம் வளர்ப்பு குட்டி தாங்க. வளர்ப்பு குட்டிங்க எல்லாம் நிறைய மற்றப்பள்ளி சந்தைக்கு வரும். வளர்ப்பு குட்டி வாங்கினோன்னா மற்றப்பள்ளி சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். நல்லா வளர்ப்பு குட்டி இந்த மாதிரி சைஸ் குட்டிங்கன்னா எல்லாம் மற்றப்பள்ளி சந்தைக்கு வரும். எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு மாடு சேர்ந்துக்குது. நல்லா அழகாக இருக்குது குட்டிங்கெல்லாம் வந்து சூப்பர் குட்டிங்க எல்லாம். அருமையான குட்டிகள் எல்லாம். ஹெச்எப் குட்டி தாங்க ஜாஸ்தியாக வரும். இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி குட்டிங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி குட்டிங்கிறது ஹெச்எப் குட்டியே இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையான குட்டிங்க தான் எல்லாம் ஃபுல்லாக. எல்லாம் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் அழகாக. எல்லாம் ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குங்க. ஃபுல்லாக நிறைய ஹெச்எப் கண்ணுங்க இந்த வாரம் வந்துருக்குங்க. கறவை மாடுகள் எல்லாம் நிற்கிதுங்க. கறவை மாடுங்க ஃபுல்லாக இன்றைக்கி வியாபாரமே இல்லைங்க. மாடுங்க ஃபுல்லாக அப்படியே நிற்கிது. வாங்கிறதுக்கு ஜனங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துடுது. அதனால் மாடு வந்து ஆளுங்க வந்து வரல. அதனால் மாடுங்க வந்து விற்கலைங்க, அப்படியே நிற்கிது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சினை மாடுங்க. எவ்வளோ பெரிய மாடு இதெல்லாம் நிற்கிது ஃபுல்லாக. எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மாடும் அப்படியே நிற்கிதுங்க. வியாபாரமே இல்லைன்னா வாரம் அப்படியே டல்லாக தான் இருக்குது. அந்த மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிதுங்க, வியாபாரம் இல்லை. ஜனங்க வாங்கிறதுக்கு வந்தால் தானே, வாங்கிறதுக்கு ஜனங்க வந்த கூட்டம் வந்துச்சுன்னா வியாபாரம் போகும். ஃபுல்லாக வியாபாரம் இல்லாமல் அப்படியே நிற்கிதுங்க ஃபுல்லாக. மடியை சுத்தமாக எல்லா மாடுகளும் அப்படியே நிற்கும், வியாபாரமே ஆகலை. நம்ம தான் காத்தாலும் பார்க்குறோங்க. திருப்பி
8 மணி தான் ஆகுது. ஒரு 9 மணி வரைக்கும் நிற்குங்க மாடு. அதுக்கப்புறம் சந்தை கலைஞ்சிடும். வந்துக்கிற மாடுங்க. நிற்குதுங்க அதெல்லாம்.